சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு ஜனவரி மாதத்திலும் 4வது முறையாக வாரத்தின் முதலாம் நாளிலே கூடி வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமை என்பது 3 பகுதிகளாகவும் 7 சத்தியங்களாகவும் அனுசரிக்கப்படுகிறது. முதல் பகுதி உற்றாகாரம், 2 சத்தியங்கள். 2வது பகுதி பரிசுத்த ஸ்தலம், 1 சத்தியங்கள். 3வது பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம், 2 சத்தியங்கள். இந்த 7 சத்தியங்களையும் நாம் அனுசரித்தால் நமக்கு சுத்தமும் பரிசுத்தமும் மகா பரிசுத்தமும் உண்டாகும். தேவனுடைய ஊழியரோ தேவ ஜனங்களோ நாம் யாராக இருந்தால் இந்த ஆராதனை முறைமையை அனுசரிக்க வேண்டுமானால் நாம் நம்முடைய ஆவியை, ஆத்துமாவை, சரீரத்தை கல்வாரி பெண்கள தொட்டி எண்ணெயிலே சேர்த்து சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நாம் சுத்திகரிக்கப்படுவதற்காக நாம் ஆயத்தமாக காணப்பட வேண்டும். இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், விசுவாசம் கவிழ்க்கப்பட்டு வாழ்கிற குற்றம். தலைப்பினை நாம் எழுதி கொண்டோமானால் ஆதார மற்றும் ஒத்துவசனங்களையும் எழுதிக் கொள்வோம். ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 2:18. 2ஆம் வசனம் 2 தீமோத்தேயு 2:14. 3ஆம் வசனம் எரேமியா 48:12. கடைசியாக நாம் எப்போதும் குறித்துக் கொள்ளக்கூடிய சங்கீதம் 73:13.
சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சுத்திகரிப்பு செய்தியினுடைய தலைப்பு விசுவாசம் கவிழ்க்கப்பட்டு வாழ்கிற குற்றம். தேவனுடைய சபையிலே, சத்திய மார்க்க சபையிலே தேவ ஜனங்களாக வாழ்கின்ற நாம் விசுவாசம் கவிழ்க்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி வருகிறோமா என்பதை பரிசோதித்து பார்க்க வேண்டியதாகவும் இருக்கிறது. தேவ ஜனங்களுக்குள் விசுவாசம் என்னும் சத்தியம் காணப்பட வேண்டும். அந்த விசுவாசம் என்கிற சத்தியம் இல்லாமல் வாழ்கிறோமா? இருக்க வேண்டிய விசுவாசம் இல்லாமல் போகுமானால் அதை கவிழ்க்கப்பட்டதாக நாம் அறிய வேண்டும். விசுவாசம் கவிழ்க்கப்பட்ட நிலையிலே விசுவாசம் இல்லாத நிலையிலே நாம் வாழ்ந்து வருகிறோமா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை பொறுத்தவரையில் விசுவாசம் உள்ளவர்களாகவே வாழ்ந்து வருவதாக எண்ணுவோம். இந்த விசுவாசம் கவிழ்க்கப்பட்டு போனதா என்பதை கண்டறியாமலும் வாழ்ந்து வருவோம். நாம் என்ன நிலையிலே இருக்கிறோம் என்பதை கண்டுபிடிக்கவே இந்த சுத்திகரிப்பின் செய்தியானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த தலைப்பினை நாம் எங்கிருந்து எடுத்துக்கொண்டோமானால் 2 தீமோத்தேயும் 2:18 எடுத்திருக்கிறோம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க, கேளுங்க. அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். கடந்த 3 வாரங்களாக இந்த வசனத்தை கொண்டு நாம் சுத்திகரிப்பின் செய்தியை ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே வருகின்றோம். இந்த வசனத்தினுடைய முடிவிலேதான் விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒரு கூட்டம் தேவனுடைய சபையார் அல்லது தேவனுடைய சபைக்குள்ளே இருக்கிற தேவ ஜனங்களை, விசுவாசத்தோடு வாழ வேண்டிய தேவ ஜனங்களை அந்த விசுவாசம் இல்லாமல் போகும் அளவிற்கு அவர்களை கவிழ்த்து போடுகிறவர்களாக காணப்பட்டிருக்கிறார். கொஞ்சம் கவனமா சத்தியத்தை கேட்கணும். ஒருவர் மற்றொருவருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார் என்றால், மற்றொருவருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிற நபர் தனக்குள் இருக்க வேண்டிய விசுவாசத்தை ஏற்கனவே கவிழ்த்து போட்டிருக்கிறார் அல்லது கவிழ்த்து போடப்பட்டிருக்கிறார். நான் விசுவாசம் கவிழ்த்து போடப்பட்டு வாழ்வதும் குற்றம்தான். நான் மற்றொருவருடைய விசுவாசம் கவிழ்த்து போடப்படுகிற நிலையிலே இருப்பதும் தவறுதான். எனக்குள் இருக்க வேண்டிய விசுவாசம் இல்லாமல் அது கவிழ்த்து போடப்பட்ட நிலையில் நான் வாழ்கிறேனா, அல்லது தேவனுடைய சபைக்குள் இருக்க வேண்டிய ஒருவருக்குள் இருக்கக்கூடிய விசுவாசத்தை அது இல்லாமல் போகும் அளவிற்கு அதை கவிழ்த்து போட வேண்டிய செயலிலே ஈடுபடுகிறேனா? இந்த இரண்டையுமே கவனிச்சு ஏன் இந்த இரண்டையும் கவனித்து பார்க்க வேண்டும் என்றால், இந்த இரு செயல்களுமே குற்றமாகவே காணப்படுகிறது. ஆதி சபை, முதல் நூற்றாண்டு சபை, தேவன் ஏற்படுத்தின புதிய ஏற்பாட்டு சத்திய மார்க்க சபைக்குள்ள ஒரு சிலர், அதாவது கள்ள போதகர்கள், தேவனுடைய சபைக்குள்ளே இருந்த தேவ ஜனங்களுக்குள் காணப்பட்ட
விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிற செயலிலே ஈடுபட்டிருக்கிறார். முதல் நூற்றாண்டிலே இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இன்றைய கால அளவிலே இன்னும் எத்தனை அதிகமாக விசுவாசத்தை கவிழ்த்து போடக்கூடிய நபர்கள் சபைக்குள்ளே இருக்க வாய்ப்பு உண்டு என்பதை, சத்திய மார்க்கத்துக்கு எதிராக இருக்க வாய்ப்பு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். விசுவாசத்துல ஒரு பட்டியலே இருக்கு. தெய்வத்தை விசுவாசிக்கிறது ஒரு ரகசியம், தெய்வத்தினுடைய சத்தியத்தை விசுவாசிப்பது இன்னொரு ரகசியம், தெய்வத்தினுடைய சுவிசேஷத்தை விசுவாசிப்பது இன்னொரு ரகசியம். இப்படி விசுவாசத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நமக்குள்ளே கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அந்த விசுவாசம் இல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு தான் நல்ல ஊழியர்கள், நல்ல போதகர்கள் பிரயத்தனம் பண்ணுவார்கள். நாம் எச்சரிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை சத்திய மார்க்க சபைக்குள்ளே நடத்த வேண்டும். என்னைக்காவது நமக்குள்ள விசுவாசம் சரியாத்தான் இருக்குதா, அல்லது விசுவாசம் இல்லாம தான் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? 2 தீமோத்தேயு 2:18 நம்ம வாசிக்க கேட்டோம். அதுல அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி, விசுவாசம் இருந்திருந்தா சத்தியத்தை விட்டு விலகி இருப்பாங்களா? யாரும் ஒருத்தர் சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய மனநிலைக்கு வர்றாங்க, அவர்களுடைய விசுவாசம் கவிழ்த்து போடப்படுகிற நிலைக்கு தள்ளப்படுகிறத நாம அறியணும். தேவ ஜனமாகிய நமக்கு, சத்திய மார்க்கத்தாராகிய நமக்கு சத்தியம் எவ்வளவு முக்கியங்கிறத அறியணும். ஏனென்றால் நாம் சத்தியத்தை தான் விசுவாசிக்கணும். சத்தியத்தை விசுவாசிக்க முடியல அப்படின்னா நமக்குள்ள விசுவாசம் இல்லைங்கிற நிலைமைய நம்மால கண்டுபிடிக்க முடியும். இப்ப அடுத்த வசனம் 2 தீமோத்தேயு 2:14 கவனிக்க. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கேதுவாக, கேட்கிறவர்களை, ஒருவர் பேசும்போது மற்றொருவர் கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். ஒருவர் பேசுவதை மற்றொருவர் கேட்கும் போது, ஒருவர் பேசுகிறது எனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறதற்கேதுவாக இருக்கிறதா, அல்லது எனக்குள் இருக்கிற விசுவாசத்தை பெருக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் கவிழ்த்து போடப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு காரணம் நம்ம கிட்ட யார் யாரோ வந்து பேசுவாங்க. ஊழியக்காரங்க பேசுவாங்க, சபையில விசுவாசின்னு சொல்லி இருக்கிற பலர் பேசுவாங்க. வேதத்தை எடுத்துக்கொண்டு எத்தனையோ பேர் நம்ம கிட்ட பேச வாய்ப்பு இருக்கு. சபையில பேசலாம், நம்முடைய குடும்பங்கள்ல பேசலாம், நம்முடைய உறவுகள் யாராவது நம்ம கிட்ட வந்து பேசலாம். மற்ற சபை மக்கள் கூட நம்ம கிட்ட வந்து பேசலாம், மற்ற சபை ஊழியர்கள் வந்து பேசலாம். இன்னைக்கு எத்தனையோ பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எளிதா பைபிள் எடுத்துக்கொண்டு மற்றவர்கள் பேசுவது நம்முடைய கரங்கள் வர வந்துருச்சு. எத்தனையோ பேர் பேசுகிறத நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கைகள்ல வர வந்துருச்சு. கேட்கும் போது நல்லா இருக்கும், கேட்கும் போது சரி போல தெரியும். ஆனால் நாம் கேட்கிற வேத வசனத்தை கொண்டு அவர்கள் பிரசங்கிப்பதையோ போதிப்பதையோ நாம் கேட்கும் போது அது நன்றாக தெரியும், சரி போல தெரியும். ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் விசுவாசித்திருக்க வேண்டிய அந்த விசுவாச உணர்வை இல்லாமல் போகப்படுகிற அளவிற்கு, கவிழ்த்து போடப்படுகிற அளவிற்கு
அந்த பேச்சு, அந்த பிரசங்கம், அந்த போதனை இருக்கிறதா என்பதை நாம் எச்சரிக்கையோடு கவனித்து கேட்க வேண்டும். யார் பேசினாலும் கேட்டுக்கிறது. நமக்கு வேண்டியவங்க, வயசுல பெரியவங்க, இத்தனை வருஷம் ஊழியம் செய்யறாங்க, இவ்வளோ வருஷம் சபைக்குள்ள இருக்கிறாங்க, அதுதான் பார்க்கிறோமே ஒழிய அவங்க சத்தியத்தை சத்தியமா பேசுறாங்களா, சத்தியத்தை சத்தியமா பிரசங்கிக்கிறாங்களா, சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறாங்களா, இதை கவனிக்கிறது இல்லை. அப்படி கவனிக்காததுனாலதான், எச்சரிப்போடு இல்லாததுனாலதான் அவர்கள் பேசக்கூடிய காரியங்கள் நாம் கேட்கும் போது அது நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை அது இல்லாமல் போக பண்ணும் அளவிற்கு அதை கவிழ்த்து ஓடக்கூடியதாகவும் இருக்கிறது. கவனமா இருக்கு. ஆதி சபையில விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறவர்கள் இருந்தார். இன்றைய நாட்களிலும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களிடத்திலே பழகும் போது, அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக காணப்படும் பொழுது அவர்கள் பேசுகிறதான வார்த்தைகள் நம்மை கவிழ்த்து போடுகிறது என்றால் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை இல்லாமல் போக வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாரோ வேணா இருக்கட்டும், ஊழியர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், சொந்தங்களா இருக்கட்டும், குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், யாரோ வேணாலும் பேசட்டும், கேளுங்க. ஆனா எப்படி கேட்கணும்? அவங்க பேசும்போது அந்த பேச்சு, அந்த பிரசங்கம், அந்த வசனம், அந்த சத்தியம் எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கவிழ்த்து போடக்கூடியதா இருக்கிறதா, அதை இல்லாமல் போக பண்ணக்கூடியதாக இருக்கிறதா? பிதாவின் மேலே விசுவாசம், இயேசுவின் மேலே விசுவாசம், ஆவியானவர் மேலே விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மேல எனக்கு இருக்கிற விசுவாசம், என்னுடைய அனுதின வாழ்க்கையிலே, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே, வார்த்தைகளிலே, எண்ணங்களிலே, கிரியைகளிலே கைகொண்டு வாழ வேண்டிய விசுவாசத்துக்குரிய சத்தியத்தை அதை அப்படி செய்ய முடியாத அளவிற்கு, அதை செய்யக்கூடாதபடிக்கு கவிழ்த்து போடக்கூடியதாக இருக்கிறதா? சில பேர் சொல்லுவாங்க, நான் பைபிள்லாம் எடுத்து தியானம் பண்ண மாட்டேங்க. ஏங்க அதெல்லாம் பாஸ் ஆகுங்க, பிரசங்கம் கேட்கிறோம், அதெல்லாம் மனசுல இருக்கு. நம்ம சும்மா சும்மா பைபிள் எடுத்து தியானம் பண்ற மாதிரி மற்றவங்க முன்னாடி காட்டணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு தடவை வசனத்தை கண்ண பார்த்தா போதுங்க. எல்லா வசனமும் நமக்கு தெரியுது. நம்ம சபைக்குள்ளதான் இருக்கிறோம். நம்ம எதுக்கு பைபிள் எடுத்து சும்மா சும்மா தியானம் பண்ற மாதிரி ஃபார்மாலிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கணும்? அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது என்ன ஆராய்ச்சி? நம்ம என்ன உலகத்தார் மாதிரி தோண்டி தோண்டி கண்டுபிடிக்க போறோமா? ஒழுங்கா சபைக்கு போனா வந்தா போதாதா? பிரசங்கம் கேட்டா போதாதா? ஆராய்ச்சி எல்லாம் வேற பண்ணணுமா? எத்தனையோ பிரசங்கம் கேட்டுருக்கோம், அதையே செய்ய முடியல. இன்னும் ஆராய்ச்சி பண்ணி என்னத்தான் பண்ண போறோம்? சுவிசேஷம் அறிவிக்கணுமா? அதுக்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நமக்கு வேலை இல்லையா? நமக்கு குடும்பம் இல்லையா? நமக்கு வாழ்க்கை இல்லையா? நம்மெல்லாம் விசுவாசிங்க, நம்மெல்லாம் சுவிசேஷம் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம ஒழுங்கா இருந்தா போதும், நம்ம வேலையை நம்ம பார்த்தா போதும், அதெல்லாம் ஊழியக்காரங்க பார்த்துக்குவாங்க. சபையில நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? அதெல்லாம் பாஸ்டர் இருக்கிறாரு, பாஸ்டர் மனைவி இருக்கிறாங்க, பாஸ்டர் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் நம்ம எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி எதை எடுத்தாலும் நமக்குன்னு இருக்கிற அந்த பொறுப்பை, நமக்குன்னு இருக்கிற அந்த உக்கிரானத்துவத்தை, நாம செய்ய வேண்டிய கடமைகளை நாம செய்து கொண்டு இருக்கும் போது, அதை விசுவாசத்தோட நடப்பிக்கும் போது, இதை எதையுமே செய்ய விடாத அளவிற்கு, நமக்குள்ள இருக்க வேண்டிய அந்த விசுவாசத்தை இல்லாமல் போகிற அளவிற்கு அதை கவிழ்த்து போடக்கூடிய ஆட்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர்லாம் இல்லைங்க, அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ சத்தியத்தை நாம விசுவாசிச்சிருப்போம், அல்லது விசுவாசிக்க வேண்டிய இடத்துல இருப்போம். ஏற்கனவே விசுவாசித்ததையும் இனிமே நாம விசுவாசிக்க வேண்டியதையும், விசுவாசித்ததை விட்டு விடுற மாதிரியும்,
இனி விசுவாசிக்க வேண்டியத விசுவாசம் உள்ள உணர்வோடு கேட்க கூடாதபடிக்கு விசுவாசங்கிற அந்த பகுதியவே நமக்குள்ள இருந்து எடுத்து போடுற அளவிற்கு அப்படி விசுவாசத்தை கவிழ்த்து போடக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இருக்கிறான். ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். இதை சரியா விளங்கிக் கொள்ள ஒரு வசனத்தை வாசிச்சு அல்ல ஒரு முடிவுக்கு வரப்போம். எரேமியா 48:12. ஆகையா இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது கவிழ்த்து போடுகிறவர்களை அதற்கு அனுப்புவேன். அவர்கள் அதை கவிழ்த்து அதன் பாத்திரங்களை வெறுமையாக்கி அதன் ஜாடிகளை உடைத்து போடுவார்கள். இது தெய்வம் கவிழ்த்து போடுகிற வேலைய எப்படி செய்வேன்னு சொன்ன ஒரு வசனம். இந்த வசனத்தை நம்ம எதுக்காக இங்க எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, கவிழ்த்து போடுகிறவருடைய விளைவு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கதான் இந்த வசனம் எடுத்திருக்கு. மோவாப் தேசத்துக்கு தான் நாட்கள் வரும்னு கர்த்தர் சொல்றார். எதுக்காக அந்த நாட்கள் வரும்னா, மோவாப் தேசத்தை கவிழ்த்து போட இருக்கிறார். மோவாப் தேசத்துல இருக்கிறவர்களை அவர் கவிழ்க்கிறார். அப்படி அவர் கவிழ்க்கும் போது அந்த பாத்திரங்கள் அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய நிலைமை வெறுமையா போயிருந்தோம். சாதாரணமா ஒரு பாத்திரத்துல ஏதாவது பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்து கவிழ்த்து போடும்போது அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிறது அப்படியே வெளியே வந்துருமா இல்லையா? இப்ப அந்த பாத்திரம் வெறுமையா மாறிடுமா இல்லையா? அந்த மாதிரிதான் கர்த்தர் மோவாப் தேசத்தை வெறுமையாக்குறதுக்காக கவிழ்த்து போடுகிறேன்னு சொல்றார். இந்த வசனத்தை வச்சு நம்ம என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா, நமக்குள்ள சத்தியம் நிரம்பணும். நமக்குள்ள சத்தியம் நிரம்பணுங்கிறதுக்காக சத்தியத்தை தேடணும், ஆராயணும், தியானம் பண்ணணும்னு நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு சத்தியத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை, சத்தியத்தை ஆராய வேண்டிய அவசியம் இல்லை, சத்தியத்தை தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நிரப்பி வச்சிருக்கிறதெல்லாம் ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்ல. நீ எவ்வளவு நிரப்புறியோ அவ்வளவு கணக்கு கேட்பாரு. நீ அப்படியெல்லாம் நிரப்பாதுன்னு சொல்லி உனக்குள்ள வந்த விசுவாசத்தையும் இல்லாம போக பண்ற அளவிற்கு, உன்னுடைய ஆத்துமாவை வெறுமையாக்கக்கூடிய அளவிற்கு உன்னை கவிழ்த்து போடுகிறவர்கள் வருவார்கள். 10 வருஷமா 20 வருஷமா நம்ம சத்தியத்தை எவ்வளவோ கேட்டிருப்போம். அப்படியெல்லாம் இல்லை. 3 வானமா அப்படிலாம் கிடையாது. ஒரு கீழே பூமி இருக்குது, பூமி கீழே கடல் இருக்குது, அதுக்கு மேல வானம் இருக்குது, மேல இருக்கிற வானத்தை தான் 3ஆம் வானம்னு சொல்றாங்க. அப்படின்னா 3 வானம்லாம் கிடையாது அப்படி சொல்றாங்க. பல மண்டலங்கள் இருக்கிறது, மண்டலங்கள் கிடையாது, பரலோகம் அவ்வளவுதான். தேவன் பரலோகத்துல இருக்கிறார். அதெல்லாம் பர மண்டலங்கள், 3 பரலோகம். ஏன்னா ஒவ்வொரு பரலோகத்திலேயும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கிறாரா? சத்தியத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை கவிழ்த்து போடுவாங்க. சத்தியம் எவ்வளவு சத்தியமா நமக்கு வெளிப்படுகிறதோ அதை விசுவாசிக்க கூடாதபடிக்கு அசத்தியத்தை நமக்குள்ள கொண்டு வருவதற்கு சரியான சத்தியத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் நமக்கு இல்லாமல் போக பண்ணுகிற வேலையை செய்வாங்க. சத்தியம் நமக்குள்ள இல்லாதபடிக்கு, சத்தியம் நம்ம நமக்கு வெளியே போகும்படிக்கு நம்முடைய ஆத்துமாவை வெறுமையாக்கக்கூடிய விசுவாசம் இல்லாத நிலைக்கு கொண்டு போவாங்க. அதான் நாங்க பொதுவான ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு. ரட்சிப்புன்னு சொல்லிட்டு போங்க, எல்லாம் ஒண்ணுதான் இல்லைங்க. பொதுவான ரட்சிப்பு வேறங்க, பூரண ரட்சிப்பு வேறங்க, நித்திய ரட்சிப்பு வேறங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாது, அதெல்லாம் விசுவாசிக்க முடியாதுங்க, அதெல்லாம் விசுவாசிக்க கூடாதுங்க. அதெல்லாம் கொலப்புவாங்க. ரட்சிக்கப்பட்டோமா, சபைக்கு வந்தோமா, வேலையை பார்த்தோமா, நம்ம எல்லாம் பரலோகம் போயிருவாங்க. இல்லைங்க, இப்ப பிதா இருக்கிற பரலோகத்துக்கு யாரும் போக முடியாதுங்க. புதிய எருசலேமுக்கு தான் நாங்க போகணும், நம்ம போகணும். அதெல்லாம் கிடையாது. பரலோகத்துக்கு தான் நம்ம போவோம், புதிய எருசலேமுக்கு நம்ம போகணும்லாம் கிடையாது. இல்லைங்க, பைபிள் அப்படிதான் எழுதி இருக்கிறது. யாரு சொல்றாங்க? அதெல்லாம் இல்லை. பரலோகத்துல ஒரு இதை கட்டினாரு, நம்ம அங்க பரலோகத்துல போய் இருக்க போறோம். இல்லைங்க, மேலந்து இறங்கி வர போதுங்க. அது தரிசனம் காமிச்சது.
அது அங்கதான் இருக்கும். நம்ம அங்கதான் போக போறோம். தேவனுடைய ராஜ்யத்திலே நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் எழுதி இருக்குல்ல. பரலோகத்துலதானே பிதா இருக்கிறாரு. நம்ம அங்கதான் போக போறோம். விசுவாசத்தை கவிழ்த்து போடக்கூடிய அளவிற்கு சத்தியத்தை சத்தியமா தேடி ஆராய்ந்து தியானம் பண்ணி நாம அறிந்து உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டியதை மாற்றி போடக்கூடிய அளவிற்கு நமக்குள்ள சத்தியத்தின் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை எடுத்து போடும் அளவிற்கு நம்முடைய ஆத்துமாவை வெறுமையாக்கக்கூடிய கவிழ்த்து போடக்கூடியவர்கள் வருவார்கள். எல்லாம் கண்டுபிடிக்காம அவங்க சொல்றது கரெக்டா இருக்குது மாதிரி எவ்வளவு வசனம் காட்டுறாங்க. நீங்க சத்திய மார்க்க சபையில நமக்கு சொல்லப்படுறதெல்லாம் நம்மளை போட்டு ரொம்ப குழப்புறாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம், அதனால நம்ம விசுவாசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசம் இல்லாம போகுதா? ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது நம்முடைய விசுவாசம் கவிழ்க்கப்பட்டு போகிறதா? அல்லது நம்முடைய விசுவாசம் கவிழ்க்கப்பட்டு போய் வழி இல்லாம வந்து போய்கிட்டு இருக்கிறோமா? கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோங்கிறதெல்லாம் உணர்ந்து விசுவாசம் கவிழ்த்து போடப்பட்டு வாழ்கிறத குற்றங்கிறத கண்டுபிடிச்சு உணர்ந்து மணந்திருக்கும். சத்தியத்தை சத்தியமா நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அதை அப்படியே விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அதை நம்மை விட்டு நீங்காமல் நம்முடைய ஆத்துமா வெறுமையாக போகாமல் நாம் விசுவாசத்துக்கு பிரியவர்களாக வாழ மனந்திரும்ப வேண்டிய அவசியம் இருக்குமானால் நாம மனந்திரும்ப வேண்டும். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, சங்கீதம் 73:13, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். விசுவாசம் இல்லாம போகுதுன்னாலும் குற்றம்தான். அது எண்ணத்திலேயோ வார்த்தையிலேயோ செயல்லையோ இல்லாம போகுதுன்னா அது குற்றம்தான். குற்றம் இல்லாமைன்னா வெண்கல தொட்டி. உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்ட வெண்கல தொட்டி எதுனா கல்வாரி வெண்கல தொட்டி. எப்பவாவது சத்தியத்திலிருந்து நம்ம விலகி இருக்கிறோமா? விசுவாசம் கவிழ்த்து போடப்பட்டிருக்கிறதா? விசுவாச உணர்வு இல்லாம போயிருக்கிறதா? இப்ப நாம கடந்திருப்போம். எல்லாரும் கல்வாரி வெண்கல தொட்டி அண்ணையில இடந்து நிற்போமா? எல்லாருமே கல்வாரி வெண்கல தொட்டி அண்ணையில எழுந்து நின்று இன்றைக்கு தெய்வம் நம்மோடு பேசின சுத்திகரிப்பின் செய்தியினுடைய சத்தியத்தை கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வந்து இதுவரைக்கும் நான் கேட்ட சத்தியத்தை விட்டு என் ஆத்துமா என்னைக்காவது விலகி இருக்குதா? இப்படியெல்லாம் இல்லைங்கிற ஒரு உணர்வு வந்திருக்குதா? தேவனை குறிச்சு, தேவனுடைய வேதத்தை சத்தியத்தை குறிச்சு, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை அடக்கத்தை உயிர்த்தெழுதலை குறிச்சு, நாம் மீட்கப்பட்டதை குறித்து, ரட்சிக்கப்பட்டதை குறித்து, விடுவிக்கப்பட்டதை குறித்து, பொதுவான ரட்சிப்பை குறித்து, பூரண ரட்சிப்பை குறித்து, நித்திய ரட்சிப்பை குறித்து இதுவரைக்கும் நம்ம கேட்ட எந்த ஒரு சத்தியத்தின் மேலேயாவது விசுவாசம் இல்லாம போயிருக்கிறதா? ஆரம்பத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு சத்தியத்தையும் பகுத்து பிரித்து நிதானமா பிரசங்கம் பண்ணு போதும், போதனை பண்ணு போதும், அதை எல்லாவற்றையும் கேட்டு அதை அப்படியே தெளிவடைந்து விசுவாசிச்சிருப்போம். நாளுக்கு நாள் வரும்போது அவர்கள் விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து பைபிள்ல இருந்து ஏதோ வசனங்களை எடுத்து காண்பிச்சு, பாரு இப்படியெல்லாம் இல்ல, இப்படியெல்லாம் உங்களுக்கு அங்க கொடுக்கறாங்க, இப்படியெல்லாம் உங்களுக்கு அங்க பிரசங்கம் பண்றாங்க, உங்களுக்கு போதனை பண்றாங்க, அப்படியெல்லாம் இல்ல, அது விசுவாசத்துக்குரிய சத்தியம் அல்ல, அதை விட்டு விலகு அப்படின்னு நம்ம கிட்ட வந்து நம்மை கவிழ்த்து போடுகிற அளவிற்கு நமக்குள்ள வசன விசுவாசம் உண்டாகி நிரம்பி இருக்கிறத அது இல்லாமல் போக பண்ணும் அளவிற்கு, நம்முடைய ஆத்துமாவை விசுவாசம் என்ற உணர்வே இல்லாமல் போகும் அளவிற்கு, அதை வெறுமையாக்கக்கூடிய அளவிற்கு பேசி இருக்கிறாங்களா? ஆரம்பத்தில் வேதத்தை எடுத்து தேடி இருப்போம், ஆராய்ச்சி பண்ணி இருப்போம், தியானம் பண்ணி இருப்போம், ஒவ்வொரு நாளும் மைய வார்த்தையை கண்டுபிடிச்சிருப்போம், மைய வசனத்தை கண்டுபிடிச்சிருப்போம், மைய செய்தியை கண்டுபிடிச்சிருப்போம். ஒரு வசனத்தை எடுத்து
அதை மூணா பகுத்து அதை ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பார்த்திருப்போம். ஒரு பொருள் நிறைஞ்ச வார்த்தையை எடுத்து அதுல சாதாரண அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், ரகசிய அர்த்தத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிருப்போம். இதுவரைக்கும் கேட்ட ஒவ்வொரு சத்தியத்தையும் எழுத்து எழுத்தா, வார்த்தை வார்த்தையா, வசன வசனமா விசுவாசிச்சு ஆத்மாவிலே விசுவாச உணர்வை நிரம்பி வச்சிருப்போம். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் செய்யணும்னு இல்லை. ஆனா வசனத்துல எப்படி இருக்குது, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி நாம விசுவாசித்த அந்த விசுவாச உணர்வை கெடுத்து போடுற அளவிற்கு, அந்த விசுவாச உணர்வு நமக்குள்ள இல்லாமல் போக பண்ணுகிற அளவிற்கு நம்ம கிட்ட பேசி அதையும் நம்ம கேட்டு இருக்கிறோமா? ஏதோ கடமைக்காக இங்க வந்துட்டோம்னு சொல்லி வந்து கொண்டு இருக்கிறோமா? தேவன் பேரில் விசுவாசம், தேவனுடைய வார்த்தையில் விசுவாசம், தேவனுடைய சுவிசேஷத்தில் விசுவாசம், அருமையான விசுவாசம், பெரிய விசுவாசம், வெளியேற பெற்ற விசுவாசம், உத்தம விசுவாசம், இப்படி எத்தனையோ விசுவாசத்தை நமக்குள்ள தெய்வம் நிரம்ப இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லாமல் போக பண்ணுகிற அளவிற்கு பலர் பேசுகிற காரியங்களுக்கு இடம் கொடுத்து அது இல்லாம ஆத்மாவை வெறுமையா வைத்திருக்கிறோமா? இதை உணர்த்தும் தெய்வம் என்று சொல்லி கேட்கணும். முதல் நூற்றாண்டு சபையிலேயே இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா, இன்றைய காலகட்டங்கள்ல சத்திய மார்க்க சபைக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைய கல்லு போதையர் மூலமா பிசாசு குற்றங்களை கொண்டு வர மாட்டான், விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிற குற்றத்தை கொண்டு வர மாட்டான். இப்படிப்பட்ட குற்றத்துக்கு இடம் கொடுத்து இப்படிப்பட்ட குற்றத்தை ஆத்துமால கொண்டு வந்து விசுவாசம் இல்லாத நிலைமையில நான் இருக்கிறேனா, நாம் இருக்கிறோமா? சத்திய மார்க்க சபையில நல்லா பேசுறாங்க, ஆனா எல்லாத்தையுமே விசுவாசிக்க முடியாது, எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது, அவங்க சொன்னதை எல்லாத்தையுமே கேட்டுக்க முடியாதுங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமா? அது குறைங்கிறத, அது குற்றங்கிறத உணர்ந்து இன்னைக்கு நம்ம மனம் திரும்பணும். நம்முடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடக்கூடிய வார்த்தைகளுக்கு எங்கேயோ இடம் கொடுத்திருக்கிறோங்கிறத உணர்ந்து நம்ம மனம் திரும்பணும். கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையில வானத்தூர் சொல்லி ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டாமா? தெளிவா இருக்கணும், சுத்தம் பண்ணப்படும். கடந்த ஒரு வாரம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம். கண்கள்ல இச்சைகள் வந்திருக்கும், வாயில ஜீவனத்தின் பெருமை வந்திருக்கும், உடம்புல மாம்சத்தின் இச்சைகள் வெளிப்பட்டிருக்கும். என்ன உணர்ந்தும் வாயின் வார்த்தைகள்ல பேசி இருக்கிறோம், எவ்வளோ பேசி இருக்கிறோம். மீறுதல்கள் நிறைந்த வார்த்தைகள் வெளிப்பட்டதா? எத்தனையோ பேரை பத்தி நினைச்சிருப்போம். அக்கிரம நினைவுகள் உண்டானதா? எத்தனையோ பேர்கிட்ட கிரியைகள் நடப்பித்திருக்கும். கணவர், மனைவி, பிள்ளைகள், தாய், தகப்பன், பெற்றோர், மாமனார், மாமியார்னு சொல்லி பொது இடங்கள்ல பாவ கிரியைகள், தேவனுடைய சித்தத்துக்கு மாறான நடக்கைகள் வெளிப்பட்டு இருக்கிறதா? இந்த வனத்துன்னு சொல்லி கேட்கணும். எதற்காக? உணர்ந்து குணப்பட, உணர்ந்து அறிக்கை செய்ய, கல்வாரி வெண்கல தொட்டி எண்ணெயில கழுவப்பட இந்த குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்யலாமா? உங்களோடு கூட நானும் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விட இறக்கம் பெறுவார் என்று எழுதியிருக்கிறதே. கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில நாம் வாழ்ந்த நம்முடைய வாழ்க்கையிலே உண்டான குறைகளையும் குற்றங்களையும் உணர்ந்து அறிக்கை செஞ்சிருக்கிறோம்னா அவைகள் நீங்க கழுவப்பட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில கொடுத்த அந்த கல்வாரி ஜீவனால கழுவப்பட, இயேசுவின் நாமத்தினால மன்னிப்பு பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கான செபிக்க இருக்க சத்திய தகப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானே, சுத்திகரிப்பின் சத்தியத்தை கேட்டு நாங்க மனம் திரும்பி இருக்கிறோம். எங்க எல்லாருடைய குறைகளை குற்றங்கள் எல்லாம் உணர்ந்து அறிக்கை செஞ்சு இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால எங்களை மன்னிங்க. அவர் எங்களுக்காக கொடுத்த கல்வாரி சிலுவையில கொடுத்த வார்த்தை ஜீவ ஆவி ரத்தம் ஜலத்தினால கழுவுங்க. எபேசியர் 26 1 11 1 7 சத்திய வசனத்தினாலும் எங்களை சுத்தமாக்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே செய்து விசுவாசிக்கிறோம். துதிகர மகிமையாக கொடுக்கிறோம். சத்தியேசுவின் நாமத்தில் சத்தியாவியம் கூட ஜெபிக்கிறோம். சத்தியம் உள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.